எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்க வளமுடன். டெரஸ் கார்டனிங் அது கேட்கவே ரொம்ப இனிமையாக அருமையாக இருக்கும். ஆனால் அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஹோம் கம்போஸ்டிங் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ரைஸ் வாஷ் வாட்டர்லேருந்து ஒவ்வொன்றே வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா மட் பாட் க்ரோயிங், இந்த ஒரு வீணான மீன் தொட்டி அல்லது வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு ஒரு ப்ளை ஓல்டு ப்ளை இருந்தால் கூட அதை வந்து எஃபெக்டிவாக வந்து டெரஸ் கார்டன்லையும் இந்த சைட்லையும் சைடு வால்லையும் சரி, இந்த ஈவன் வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் சைடில் வந்துட்டு அந்த சப்போர்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு உள்ள எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் தான் சரி ரொம்ப அருமையாக பண்ணி அழகான ஒரு முறையில் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணல வந்து நம்ம சுருதிஜியை வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஃப்ரண்ட் யார்டில் உள்ள அவங்களுடைய ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு பிகாஸ் அமேசிங் ஃப்ளவரிங். இது இந்த ரோஸ் பிளான்ட் அது எல்லாமே வந்து அவங்க தொட்டியில் தான் வளர்க்குறாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவும் அகெயின் ரோஸ். இதை மெயினாக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயம் என்னென்னா அவங்களுடைய கிரேப்ஸ், மாடி தோட்டத்தில் கிரேப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், இந்த மாதிரி பல வகையில் கூட அவங்க அழகாக வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த வேஸ்ட் வுட்டை வந்து இது பண்ணி அதை வந்து அதை மெயின் சப்போர்ட் டென்ட் மாதிரி கொடுத்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து ஒவ்வொரு இதையும் வந்து எதையுமே ஒன்றும் அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப அருமையாக கரெக்டான ஒரு நீட் அண்ட் க்ளீன் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதில் தெரியும். ரொம்ப இன்வால்வ் ஆகி மக்களுக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து அவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுற விஷயம் நான் மட்டும் நல்லா இருக்காது இல்லாமல் மற்றவங்க நல்லா இருக்காங்க நினைப்பு தான் வந்து இயற்கை சார்ந்து உள்ளது. ஸோ அந்த இன்ஸ்பைரிங்காக வந்து மற்றவங்களுக்கும் வந்து இதை எடுத்துக்காட்டி இதெல்லாம் அவங்களுடைய ஹார்வெஸ்ட்டு மாட்டு தோட்டத்தில் உள்ளதான். ஈவன் நெல்லிக்கனி, அப்புறம் வந்து கிரேப்ஸு, அப்புறம் நிறைய இதை வந்து அவங்களுடைய எல்லா மாட்டு தோட்டத்தில் உள்ள ஹார்வெஸ்ட் தான். அதை வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸே வந்து அருமையாக நீங்கள் பார்க்கலாம். வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதான் கிரேப்ஸ் அவங்களுடைய மாட்டு தோட்டத்தை விளைஞ்சது தான், எப்படி பண்ணோம், எப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து விவரமாக வந்து அவங்க வந்து அகெயின் இந்த கம்மிங் வீடியோ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். டெஃபினெட்லி a great inspiration. வாழ்க வளமுடன். ஓகே, வெல்கம் ஆல். ஸோ இது வந்து அப்துல்ஜி ரெக்வெஸ்ட் பண்ணபடி எடுக்கிற வீடியோ. எங்களோட மாடி தோட்டம் இது வந்து கத்திரிக்காய் செடி சும்மா கவரில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து கோழிக்கொண்டை செடி. இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன், கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க, மெடிசினல் பிளான்ட்டு. ஸோ இது ஒரு கத்திரிக்காய் பிளான்ட்டு. நெக்ஸ்ட் இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி. இது மிளகா செடி, விதை போட்டு முளைக்க வச்ச செடி. இது செகண்ட் இயர் இவங்களுக்கு. இவங்க ரோஸு, இவங்களும் ஒரு பட்டன் வெரைட்டி ரோஸு. ஸோ இது ஒரு பூச்செடி. ஸோ இது மணி பிளான்ட்டு. இது வந்துட்டு தென்னங்கன்று. ஸோ ஒரு தேங்காயில் முளை வந்திருந்தது, இது 1 year ஆகுது. இது அதுலேருந்து வளர்ந்த செடி. அதுக்கப்புறம் இவங்களும் தானாக வளர்ந்தவங்க மாடி தோட்டத்தில். இது பால்சம் பிளான்ட், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு பூ வெரைட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மரிக்கொழுந்து பிளான்ட். இவங்க வந்து ஒரு குண்டு மல்லி இதோ இருக்காங்க பாருங்கள், பூத்துருக்காங்க. அப்புறம் இது பெரண்டை. நெக்ஸ்ட்டு இது குண்டு மல்லி பிளான்ட்டு. இது வந்து கொய்யாக்கன்று தானாக முளைஞ்சவங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெமன் கிராஸ். இதுக்கும் 2 years ஆகுது. இது செகண்ட் இயர் மிளகா செடி. இது வந்து கருந்துளசி. இது சப்ஜா பிளான்ட். நெக்ஸ்ட்டு இவங்க கருவேப்பிலை. வளர கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இது மாதுளை கன்று, தனியாக வளர்ந்தவங்க. ஒரே ஒரு ஃப்ளூட் பறிச்சிருக்கேன். இது ஒரு வெரைட்டி ஆஃப் சப்பாத்தி களி. இதுவும் வந்து அந்த கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பால்சம். இது பைனாப்பிள்.
இதுவும் தானாக வளர்ந்த கொய்யா செடி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்து பாரிஜாதம், இது பால்சம் பிளான்ட். இதுலேருந்து தான் அன்றைக்கி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பிங்க்கு கலரும் ஒயிட் கலரும் ஆக்சுவலாக மல்டி கலர் வெரைட்டி இது. ஸோ இது ஒரு சாமந்தி செடி. கலர் பூத்ததுனால ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு பறிக்காததுனால. ஸோ இவங்க ஒரு ஃப்ளவர் வெரைட்டி. இவங்களுக்கு குண்டுமல்லி செடி. தொட்டியில் தான் இருக்குது எல்லாமே. இது ஒரு குரோட்டன். ஸோ இது உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன் கட்டிப்பட்டா குட்டி போட்டும் செடின்னு. இவங்க வந்து வெத்தலை, இந்த கும்பகோணம் சிகப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலை சொல்லுவாங்கள்ல, ரெட் கலர் காம்பு இருக்கும் அந்த வெத்தலை. அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. ஸோ இது வந்து பெப்பர். இப்போ தான் நட்டுருக்குறோம், இப்போ தான் வளர்கிறாங்க. இவங்கெல்லாம் கிரேப்ஸ் செடி. ஸோ இது வந்து இதிலே வளர்ந்துக்கிட்டு இருக்க பீர்க்கங்காய்ச்சி கொடி. கொஞ்சம் செடி தான் இருக்குது. ஆக்சுவலாக க்ரீன் ஹவுஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இதுதான் கார்டன். அவ்வளோதான், ஃபுல் ஸ்கேப். மிளகா செடி. இது வந்து அந்த நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வெத்தலை, பச்சை கலர் வெத்தலை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மிளகா நாற்று. இவங்களும் தன்னாலே வராங்க. எங்கேருந்து விதை வந்ததுன்னு தெரியல. ஸோ அம்மா மிளகா காய போடுவாங்க, அதில் இருக்க விதையை தூக்கி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் மிளகா செடி. ஸோ அவ்வளோதான் கார்டன். இது பெரண்டை. இது வந்து கற்பூரவல்லி. தட்ஸ் இட். அவ்வளோதான் கார்டன். கீழே தான் வந்து இந்த செம்பருத்தி செடி, மீதி செடிங்கெல்லாம் மண்ணில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே வச்சுருக்கேன். ஸோ மின்ட்டு. இவங்க வந்து மின்ட்டு. அப்புறம் ரோஸ் வெரைட்டியில் இது ஒரு கலர், ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து வசம்பு செடி சொல்லுவாங்க. இவங்களும் தானாக முளைஞ்ச நெல்லிக்காய். இன்னும் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, கீழே நட்டுறணும். இவங்க வந்து கீரை, கரிசலாங்கண்ணி கீரை. இது இன்னொரு லெமன் கிராஸ். ஸோ இவங்க வந்து சங்குப்பூ. நிறைய விதை இருக்குது, ப்ளூ கலர். ஸோ யாருக்காவது ரெக்வயர்டு ஐ கேன் கிவ். ஸோ நிறைய விதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நிறைய விதை இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை ஃபுல் வியூ ஆஃப் கார்டன். ஓகே, பாய், தேங்க்யூ. எகைன் இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது மிளகா நாட்டு. இது லெமன் விதையிலேருந்து வந்தவங்க. இவங்க ஒரு சில்லி பிளான்ட். இவங்கெல்லாம் பால்சம். ஸோ இங்கே ஒரு லெமன். இவங்களும் தன்னால் வளர்ந்தாங்க. ஆக்சுவலாக விதை போட்டு ஒரு ஆன்ட்டி கொடுத்தாங்க, முளைய வச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக போட்டு வச்சுருக்கிறது. இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற கத்திரிக்காய் வெரைட்டி. ஸோ ஆக்சுவலாக நாற்றாக தான் வாங்கி நட்டோம். இது ஒரு கலர் வயலட் கலர். இவங்க ஒரு க்ரீன் கலர்.
நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது உடஞ்ச ஒரு மீன் தொட்டி. இதில் வந்து தாமரை நட்டிருக்கேன், இன்னும் முளைக்கல. முளைச்சதும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ அங்கே ஜெட் பிளான்ட். ஸோ இது ஒரு வெரைட்டி, கேக்டஸில் ஒரு வெரைட்டி. தேங்க்யூ.